ஹலோ வீவர்ஸ், வெல்கம் செய்கிறேன் அக்மல் ஃபுட்டுக்கு. இன்றைக்கி நம்ம பாவக்காய் ரெசிபி செய்ய போகிறோம். பாவக்காய்னாவே பசங்க ரொம்ப விருப்பமாக சாப்பிட மாட்டாங்க, ஓடிடுவாங்க. நம்ம அந்த பாவக்காவுக்கு எப்படி பசங்க விருப்பமாக சாப்பிடுவாங்கன்ற முறையில் செஞ்சு பார்க்கலாம். வாங்க போய் பார்க்கலாம். வாங்க இப்போ பாவக்காய்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். பாவக்காய்க்கு நான் எடுத்து மேலே இருக்கிற தோலுக்கு கொஞ்சமாக நான் சீவிக்கிட்டேன். எல்லாமே ஃபுல்லாகவே சீவி எடுக்கணுன்ட்டு இல்லை, உள்ளே இருக்கிற விதைங்கள்லாம் நான் ரிமூவ் பண்ணிக்கிட்டேன். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரொம்பவும் மொத்தமாக இல்லை, ரொம்பவும் மெல்ஸ் இல்லை. கொஞ்சமாக நம்ம இப்போ உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு கையால் கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு விட்டோம் அப்படின்னா இதனுடைய கசப்பு தன்மை கொஞ்சம் இறங்கிடும். நம்ம தண்ணி போட்டு இப்போ நல்லா ரிங்ஸ் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா தண்ணி போட்டு அந்த உப்பெல்லாம் போட்டுருந்தோம் இல்லைங்களா, தண்ணி போட்டதும் அந்த உப்பு எல்லாமே ரிங்ஸ் ஆகிடும். அதில் கொஞ்சம் கசப்பு தன்மையும் இறங்கிடும். தண்ணி இல்லாத எல்லாமே வடிகட்டிட்டோம். அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் போட்டுங்க. நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் இது பொரிச்சு எடுத்துக்கலாம். பவுடர் மசாலா எடுத்துருக்கேன். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். இந்த ரெசிபி இது வீடியோ கீழே இருக்குது, தேவைன்னா பார்த்துங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள். நம்ம இந்த பவுடர் மசாலாவுக்கு இப்போ நம்ம இதில் போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம இதுக்கு வதக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. தேவையான அளவு சால்ட் போட்டுங்க. மொதலையும் போட்டிருக்கீங்க. இந்த மாதிரி நம்ம மசாலா போட்டு வதக்கி நம்ம செய்யக்குள்ளே இந்த ரெசிபி ரொம்பவே டேஸ்டியாக வரும். பாருங்கள், 5 நிமிஷத்துக்கு நல்லாவே வதக்கிட்டோம். இப்போ நம்ம இதுக்கு ஆஃப் பண்ணிவிட்டு முட்டைக்கு ரெடி பண்ணலாம். நான் 3 முட்டை எடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா 4 கூட எடுக்க முடியும். இதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுங்க. மொதலையும் உப்பு போட்டிருக்கோம், பார்த்துங்க. 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள். நான் பச்சை மிளகாய்க்கு எடுத்து கட் பண்ணிக்கிட்டேன். ஒரு பச்சை மிளகாய்க்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுங்க. பசங்களுக்கு கொடுத்தா பச்சை மிளகாய் அவாய்ட் பண்ண முடியும். ஒரு மீடியம் சைஸு ஆனியனுக்கு பொடியாக கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். ஒரு 1/2 தக்காளி எடுத்து அதில் இருக்கிற சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப மெலிசாவே கட் பண்ணி போடுங்க. கரியாண்டர் லீஃப் தேவையான அளவு போட்டுங்க கட் பண்ணி. நம்ம இந்த மாதிரி வதக்கிட்டு முட்டையில் சேர்க்கக்குள்ள பசங்க ரொம்பவே விருப்பமாக இது சாப்பிடுவாங்க. இந்த கசப்பெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ நம்ம நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் போட்டுங்க. நம்ம ஆம்லெட்க்கு போடுற மாதிரி கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சு வேக வைக்கலாம். நம்ம 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ டேர்ன் பண்ணி மெதுவாக பார்த்து போடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு மறுபடியும் நம்ம இதுக்கு மூடி வச்சு வேக வைக்க போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ தேவை எண்ணெய் அதில் போட்டுங்க. பாருங்கள், ரொம்ப நல்லாவே ரெடி ஆயிடுச்சு ஆம்லெட்டு. இது ஒரு ஹெல்த்தியான ஒரு ஆம்லெட்னு கூட சொல்ல முடியும். இதுக்குள்ளே ப்ரோட்டீனு, நியூட்ரிஷனு எல்லாமே சேர்ந்துருக்கு. இந்த மாதிரி நம்ம செஞ்சு பசங்களுக்கும் கொடுக்கலாம், நம்மளும் சாப்பிட்லாம். இது ரச சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்தோடையும் நல்லாவே சூட் ஆகும். மறுபடியும் நான் எண்ணெய் போட்டுக்கிட்டேன். என்கிட்ட மீதி இந்த மிச்சருக்கு மறுபடியும் இதில் போட்டுக்கிட்டேன். எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி நம்ம 2 நிமிஷத்துக்கு ஒரு பக்கத்துக்கு, மறுபடியும் ஒரு 2 நிமிஷத்துக்கு இன்னொரு பக்கத்துக்கு போட்டு எடுக்க வேண்டியது தான். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு 2வது ஆம்லெட்டும். பாருங்கள், எவ்வளோ ஹெல்த்தியான ஒரு ரெசிபி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கக்குள்ள பசங்க வேணான்னே சொல்ல மாட்டாங்க, சாப்பிடுவாங்க.
இந்த ரெசிபி லைக் பண்ணியிருந்தீங்கன்னா லைக் பட்டனுக்கு ப்ரெஸ் பண்ணுங்கள். மறக்காத ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனுக்கு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எந்த ரெசிபி உடனுக்குடன் உங்கள் மொபைலில் வந்து சேரும். என்ஜாய் ஃபுட்.